ஆட்சி நடைபெறும் சூழல் உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி அமைந்ததே இல்லை, இனிமேலும் அமையாது என்பதுதான் திமுக, அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருந்தது. தற்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் தனிப்பெருங்கட்சியாக உருவாகி இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை அந்த கட்சிக்கு கிடைக்காததன் காரணமாக கூட்டணி ஆட்சி அமையும் சூழல் தமிழ்நாட்டில் முதல் முறையாக உருவாகி இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, கூட்டணி ஆட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் அமையவிருக்கிறது. காங்கிரஸ் எதிர்பார்த்த ஒரு அம்சமாகத்தான் இதை பார்க்க வேண்டுமா? நிச்சயமாக அபிநயா, அதாவது தேர்தலுக்கு முன்கூட்டியே, அதாவது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்கூட்டியே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்டதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த ஒரு பங்கு என்பது வழங்கப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது உள்ள சூழலுக்கு ஏற்ப அவை அரசியல் களமும் மாற வேண்டும். எனவே ஆட்சி அதிகாரத்தில் தங்களுக்கு பங்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை திமுகவிற்கும் காங்கிரஸ் ஆனது ஏற்கனவே வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்ற அறிவிப்பில் தற்பொழுது தாவேகா தமிழக வெற்றி கழகத்திற்கு முழு வீச்சிலான ஒரு ஆதரவை காங்கிரஸ் ஆனது வழங்கியிருக்கிறது. அந்த ஒரு தொடர்பான ஒரு ஆலோசனைகள் சென்னையில் நடைபெற்று வரும் இந்த நேரத்தில் இந்த கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் முதல் முறையாக அமையும் பட்சத்தில் தாவேகாவுடைய அமைச்சரவையில் காங்கிரசிற்கும் இடம் ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. சுமார் 2 அமைச்சரவை இடங்கள் என்பது காங்கிரசிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் தரப்பில் ஒரு கோரிக்கையாக தாவேகாவிற்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று டெல்லியில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்திலும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை அவர் தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளதாகவும் இந்த ஒரு தகவலானது காங்கிரஸ் தரப்பில் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அந்த ஒரு முதற்கட்ட ஒரு முதல் கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் அமையும் பட்சத்தில் காங்கிரஸில் இருந்து 2 பேருக்கு அந்த ஒரு அமைச்சரவை பொறுப்பு என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்க பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக குலசனுடைய எம்எல்ஏ, குறிப்பாக தாரகை கம்ஃபர்ட் மற்றும் அது மட்டுமல்ல விளவங்கோடனுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய டி பிரவீன் ஆகிய 2 பேருக்கும் முன்னுரிமை என்பது இந்த அமைச்சரவை இடங்களில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையும் இன்னும் முழுமையாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து அறிவிக்கப்படாத நிலையில் இவர்கள் 2 பேருக்கும் அந்த ஒரு முன்னுரிமை என்பது அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகத்தான் காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இன்று தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயுடனான சந்திப்பிற்கு பிறகு காங்கிரசுடைய தலைவர்களான ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, கே.சி. வேணுகோபால் ஆகியோருடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்கள் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டமானது அவர்கள் நடத்த உள்ளதாகவும் அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான ஒரு அறிவிப்புகளை 2 கட்சிகளுமே மேற்கொள்ளும் என்றும் கூறப்படுகிறது. மிக முக்கியமாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடன் மிக விரைவில் தொலைபேசி மூலமாக அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அவருடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதா வேண்டாமா என்பது தொடர்பான ஒரு பல்வேறு முடிவுகளை காங்கிரஸ் தலைமையும் எடுக்கும் எனவும் அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது எதிர்காலத்தில் 2029ஆம் ஆண்டில் வரக்கூடிய தேர்தல், அது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் ஆகியவற்றிலும் பங்கெடுக்கும் வகையிலான ஒரு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் மற்றும் தாவேகா கட்சிகள் இரண்டுமே இணைந்து முடிவெடுக்கும் என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக காங்கிரஸ் மேலிடமானது தெரிவித்திருக்கிறது. இந்த வகையில்தான் அந்த காங்கிரசினுடைய அமைச்சர்கள் பொறுப்பு என்பது தாரகை கம்ஃபர்ட் மற்றும் விளவங்கோடு எம்எல்ஏ பிரவீன் ஆகிய 2 பேருக்கும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரசுடைய ஒரு முழு ஆதரவு ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் காங்கிரஸ் எதிர்க்கும் நிலையில்தான் இந்த ஒரு கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. இந்த புதிய ஆட்சி அமைகிறது, அதுவும் கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் முதன்முறையாக அமைகிறது. அது சார்ந்த நகர்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.